திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்குற கேள்வி பொருள்கள் மூன்று உள்ளன என்பதற்கும் அவை அனாதியாக உள்ளன என்பதற்கும் நமது திருமுறைகளில் ஏதாவது சான்று இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள கேள்வி. இதற்கு பதில் பார்த்தோம்னா இருக்கு. திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு சொல்லி முப்பொருள்களுடைய பெயரையும் அவற்றின் வரிசை முறையையும் அவை அனாதி என்பதையும் திருமூலர் எடுத்து சொல்லியிருக்கார், தெளிவாகவே சொல்லியிருக்கார். அதே போல ஞானசம்பந்த பெருமாளும் விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை ஒன்தலையாயின தவிர வருள் தலைவனது சார்பாம் அப்படின்னு தலைவனாகிய இறைவனுடைய இயல்பை கூறும் வாயிலாக சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படையாகிய முப்பொருள் உண்மையை தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறி இருக்கார். பசுக்களாகிய உயிர்கள் தம்மை பிணித்து நிற்கும் ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த மூன்று பாசங்களை தவிரும்படி இறைவன் உதவி வருகின்றான் அப்படின்னு இந்த செய்யுள் கருத்து சொல்லுது. பசு பாசமும் வேதனையும் ஒன்தலையும் ஆகியன தவிர அருள் தலைவன் அப்படின்னு சொற்களை மாற்றி அமைச்சு கொண்டு பார்த்தோம்னா இந்த பொருள் நமக்கு புரியும். சரி, அப்படின்னு பார்த்தோம்னா தலைகள் மூன்றையும் இந்த செய்யுள்ள எவ்வாறு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி பார்த்தோம்னா உயிரை தடை செய்து துன்புறுத்தும் தலைகளை பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வேதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒன்தலை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மூணா பிரித்து சொல்லியிருக்காரு இந்த செய்யுள்ள. இதில் பாசம் அப்படிங்கிறது இயற்கை மலம் எனப்படும் ஆணவ மலத்தை குறிக்கிறது. வேதனை அப்படிங்கிறது இன்பத் துன்பங்கள் ஆகும். இந்த சொல் இன்னைக்கு வழக்கத்தில் துன்பத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே வேதனை அப்படிங்கிறது இன்பம் துன்பம் ஆகிய ரெண்டையும் குறிக்கின்ற பொது சொல்லு தான் ஆகும். இந்த சொல்லு இந்த இடத்துல இன்பத் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற கண்மம் அப்படிங்கிற மலத்தை குறிப்பிட்டு சொல்லுது. ஒன்தலை அப்படிங்கிறது மாயையை குறிக்கும். சைவ சித்தாந்தத்தில் மாயையை உயிர்களுடைய அறிவை விளக்கும் பொருளாகவே சொல்லியிருக்கு. எப்படி ஆணவம் இருள் போல நின்று அறிவை தடுக்குதோ, மாயையின் காரியங்கள் விளக்கு போல நின்று அந்த அறிவை விளங்க செய்கிறது.